அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி நம்ம இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி டேட் என்னென்னா 9/6/2026 செவ்வாய்க்கிழமை. தினத்தந்தி பேப்பர் கூட வரக்கூடியது. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். மொழி, இதுக்கு வடமொழி சொல் என்ன? மொழினா லாங்குவேஜ். இதுக்கு வடமொழி சொல் அப்படின்னா நீ என்ன பாஷை பேசுகிற தம்பி அப்படின்னு கேட்பாங்க. பாஷை அப்படிங்கிறது வடமொழி சொல்லுன்னு சொல்லலாம். பாஷைங்கிறது அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் வந்து சமஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சு. நம்ம இந்த கையால் இந்த அசைவு காது கேட்காதவங்கெல்லாம் பேசுவாங்கள்ல, அவங்கள வந்து கைமொழி வச்சு கை சைகையை வச்சு செய்யக்கூடியது வந்து ஊகி பாஷை அப்படின்னு சொல்லுவோம். மொத்தத்தில் பாஷை அப்படின்னா மொழி. இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். மேலேருந்து கீழே. கட்டபொம்மனின் கட்டபொம்மனின் பிறந்த ஊர். பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து 18ஆம் நூற்றாண்டில் போனவர் பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டை வந்துச்சு. அதை பிரிட்டிஷ்காரங்க இடிச்சு போட்டாங்க. இப்போ 1974 தமிழக அரசு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நினைவு சின்னமும் மற்றும் கோட்டை மாடலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அங்கே அருங்காட்சியகமும் இருக்குது. வீரத்துக்கு அடையாளத்துக்கு கட்டபொம்மனே சொல்லலாம். 6 இடமிருந்து வலம் என்ன? குஜராத்தில் உள்ள 4 கோபுர கட்டிடம். 4 கோபுரம். 4 அப்படின்னா சார், நான் ஹிந்தியில் சொல்கிறேங்க. 4ன்னா சார். கோபுரம் அப்படின்னா மினார். ஸோ பதில் என்னென்னா சார் மினார். சார்னா 4, கோபம் மினார். சார் மினார் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அதுக்கு மீனிங்கோட தான் சொல்கிறேன். இது வந்து 1591 எங்கே ஹைதராபாத்தில் இருக்குது. தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் இருக்குதுங்க. 1591 முகமது அலி குதுப் ஷா கட்டினார். சரிங்களா? இந்தோ பாரசீக முறையில் கட்டியிருக்காங்க. ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? ஆதரவற்றோர், கைவிடப்பட்டவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? ஆதரவு இல்லாதவங்க, கைவிடப்பட்டவங்களெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? 2 எழுத்து நான் இருக்குங்க. பதில் என்னன்னு சொல்லலாம்? அனாதை அப்படின்னு சொல்லலாம். எழுதுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, யாரையும் அப்படி சொல்லிடாதீங்க. சரிங்க. 10 இடமிருந்து வலம். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் கமல் படிப்பார். அந்த படம் பேர் என்ன? 10 இடமிருந்து வலம். ஆள வந்தான். பதில் என்ன? ஆள வந்தான். ஐ திங்க் ஆள வந்தான்ங்கிறது வந்து 2001 வந்த படம். இது 1984 கமல் எழுதின தாயம் அப்படிங்கிற ஒரு நாவலோடைய கதையை தான் படமாக எடுத்திருக்கேன். சரிங்களா? இன்னொரு கதையும் சொல்லுவாங்க, ஆளவந்தான் கொலை வழக்குன்னு சொல்லி. ஐ திங்க் நாங்கள் சின்ன பிள்ளைங்கள கேட்கல, ஏதோ ட்ரெயின் பெட்டியிலலாம் வந்து உடம்பு மட்டும் வெட்டி போட்டிருந்த மாதிரி 1952 கொலை கேஸு. அது ரொம்ப ஃபேமஸாக ஓடின கொலை கேஸுன்னு சொல்லுவாங்க. துப்பாவுக்கு டிடெக்டிவ் ஸ்டோரிங்க மாதிரி ஓடிச்சு. ஓகே. 12 கிழந்து மேலே என்ன? அரசர் வந்து மன்னன்னு சொல்லலாம். இங்கே இந்து இருக்கனால வேந்தன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? புன்முறுவல். ஸ்மைல் பண்ணுறது தான் புன்முறுவல். அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? புன்னகை அப்படின்னு சொல்லலாம். புன்னகை அப்படின்னா ஸ்மைல் பண்ணுறது. ஓகே. 14 இடமிருந்து வலம் என்ன? இடமிருந்து வளம்னா கடைசி கேள்விங்க. மேகத்தை கண்டால் மயில் விரித்தாடுவது. மேகத்தை கண்டோன்னா மழைக்காண்டி மயில் தொகையை விரித்தாடும். மழை பெய்யல கட்டாயமாக மயில் ஆடும். அதோட தொகையை விரித்து ஆடும் ஆண்மயில். சரிங்களா? இதை வந்து என்ன ஆட்டம்னு சொன்னாங்கன்னா களி ஆட்டம், சந்தோஷத்தில் ஆடக்கூடிய ஆட்டம்னு சொல்லுவோம். சரிங்க. 9 வலமிருந்து இடம் என்ன?
குளிர் காயும் தீ. இந்த குளிர் காலத்தில் கதகதன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து இளஞ்சூடு அப்படின்னு சொல்லுவோம். கதகதப்பு அப்படிங்கிறது முதல்ல எப்படி வந்துச்சு, கதப்பு அப்படிங்கிற வேர்டில் தான் வந்துச்சு. கதப்பு அப்படிங்கிறத நம்ம கதகதப்புன்னு ஆக்கிட்டோம் நம்ம பேச்சு வழக்கில். சங்க காலத்துலலாம் கதப்புன்னு தான் சொல்லுவோம். கதப்புன்னா வெப்பம், லைட் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, 13 கீழேருந்து மேலே. சகோதரன். சகோதரனை வந்து என்னன்னு சொல்லலாம், தமையன்னு சொல்லலாம். இங்கே இல்லைங்க, பிரதர் அப்படின்னு சொல்லலாம். பிரதர், பிரதர் அப்படின்னா சகோதரன்னு சொல்லலாம். யங் பிரதர், எல்டர் பிரதர்னு சொல்லுவீங்கள்ல இங்கிலீஷில். ஓகே, அடுத்து 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். பனங்காய் ஆகும் முன். பணம் காயாட்டம் ஆகுறதுக்கு முன்னால் என்னன்னு சொல்லுவோம், நம்ம சாப்பிடக்கூடிய நொங்கு. பதில் என்ன, நொங்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகும், பனங்காய். அதுக்கப்புறம் பனம் பழமாயிடும். பனம் பழத்தை எத்தனை பேர் சுட்டு சாப்பிட்ருக்கீங்க தெரியல, அப்படியே சுட்டு அந்த ஆரஞ்சு கலரில் நானாக. ஓகே, 5 வலமிருந்து இடம் என்ன. மண்ணுக்கு அடியில் விளைவதை இப்படி சொல்வார்கள். மண்ணுக்கு அடியில் விளைவதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கிழங்கு தான் மண்ணுக்கு அடியில் விளையுங்க. ஸோ பதில் என்ன, கிழங்கு. ஓகேங்களா. இப்போ 7 கீழேருந்து மேலே என்ன. மேகம். மேகத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, 2 எழுத்து கீ இருக்குதுங்க. முகிலினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக கூட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். 3 வலமிருந்து இடம் என்ன. புலையங் அணைகளில் நீர் நிறைந்து வெளியேறது. சர்ப்ளஸ் நீர் வெளியேறது உபரி நீர்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஹிண்ட் எதுவும் அதான்னு பார்ப்போம். 3 மேலேருந்து கீழே என்ன. பெண்கள் முகத்தில் பூசுவது. 3 மேலேருந்து கீழே. பெண்கள் முகத்தில் பூசுவது மற்றும் நிறம். பெண்கள் முகத்தில் என்ன பூசுவாங்கன்னா மஞ்சள் பூசுவாங்க. கலரும் மஞ்சள். சரிங்க, இப்போ நம்மளுக்கு மேலே 5 இல்லில் முடிஞ்சிருக்கு. குளம் அணைகளில் நீர் நிறைந்து வெளியே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஒரு குளத்தில் நீர் நிறைஞ்சு அடுத்த குளத்துக்கு போகக்கூடியது என்னன்னு சொல்லுவோம், மறுகால். மறுகால் அப்படின்னா இந்த குளம் முடிஞ்சு அடுத்த குளத்துக்கு தண்ணீர் செல்லக்கூடியது மறுகால். சர்ப்ளஸ் நீரை வந்து அடுத்த குளத்துக்கு போகும். நம்ம உபரி நீர்னு நம்ம டேமில் சொல்லுவோம். இங்கே வந்து அதாவது மறுகால் விழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 11 வலமிருந்து இடம் என்ன. எந்திரம். எந்திரம்னா மிஷின். மிஷினை 2 இடத்துல சொல்லணும்னா பொறி அப்படின்னு சொல்லலாம். நல்லா பார்த்துக்கோங்க, எந்த எறி போட்டுருவோன்னு பார்த்துக்கோங்க. மாற்றி எறி போட்டிங்கன்னா சாப்பிட்ற எறியாயிரும், பொறியாயிரும். இந்த பொறி அப்படின்னா ட்ராப்புன்னு சொல்லலாம், ஸ்பார்க்குன்னு சொல்லலாம், மிஷினுன்னு சொல்லலாம். ஓகேங்க. 15 வலமிருந்து இடம் என்ன. மாமிசம், கறி, புலால், இறைச்சின்னு சொல்லலாம். அசைவம்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்ன. இந்தியாவின் வடக்கில் உள்ள பனிமலை. இந்தியாவில் வடக்கில் உள்ள பனிமலை என்ன மலைன்னு சொல்லுவோங்க, இமயமலைன்னு சொல்லுவோம். இமயமலை 4 இடத்துல எழுத சொல்லியிருக்காங்க. இமயமலை அப்படின்னா இமயம் அப்படின்னு சொல்லலாம். இமயம்னு எழுதியாதீங்க, இமயம்னு எழுதுங்க. இமயம்னா இந்த மதிப்புக்கு மிக்கவங்களுக்கு நான் அவார்டு கொடுக்கறது, உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. 17 வலமிருந்து இடம் என்ன. சென்னையில் உள்ள பெரிய சந்தை. ஏஷியாவிலே பெரிய மார்க்கெட்டுங்க. என்னது, கோயம்பேடு. கோயம்பேடு சந்தையை தான் சொல்கிறாங்க. கோயம்பேடு சந்தையை தான் ஏஷியாவில் பெரிய மார்க்கெட்டு. ஏன்னா வந்து 295 ஏக்கரில் இருக்குதுங்க அதோட பரப்பளவு. சரிங்க. 16 கீழேருந்து மேலே என்ன பார்ப்போம். இறை மறுப்பு. சாமி கும்பிட மாட்டோன்னு சொல்கிறவங்க, சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க, அவங்க என்னன்னு சொல்லுவீங்க, நாத்திகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாத்திகவாதி அப்படின்னு சொல்கிறதுனால நாத்திகம்
சரிங்க. 16 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? நடனம். நடனம்னா ஆடல், நர்த்தனம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நான் வந்துக்கனால நாட்டியம் அப்படின்னு சொல்லலாம். நாட்டியம் அப்படின்னு சொன்னால் ஆடல். ஓகே, நடனம். 19 கீழேருந்து மேலே என்ன? 3வது எழுத்து டீயாக வந்துருக்குங்க. பசித்துத்தல், உணவு இல்லாமல் இருக்கிறது. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னால் தண்ணி கூட இல்லாமல் சகாத பாலைவனத்தில் 49 பேர் வந்திருக்காங்க. நியூஸ் படிச்சுப்பாங்க. வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பாலைவனத்துக்குள்ள 80 கிலோமீட்டருக்குள்ள நிற்காங்க. தண்ணியே இல்லாமல் 49 பேர் கிட்ட செத்துருக்காங்க. அது என்ன? பட்டினி. பதில் என்ன? பட்டினி. எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. 18 கீழேருந்து மேலே என்ன? அர்ஜுன், ஜோதிகா, மீனா. அர்ஜுனும் ஜோதிகா, மீனா நடித்த படம் என்னென்னா ரிதம். காட்சி இன் வாசல் வந்தாயின்லாம் பாட்டெலாம் வந்துச்சுல, அந்த படம். ட்ரி த இம், ரிதம். ரிதம் 2000 வந்த படம்னு நினைக்கிறேங்க. படம் ரொம்ப பார்க்கனால வருஷம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 20 வலமிருந்து இடம் என்ன? விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா அடுத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க உபசரிக்கிறது. உபசரிப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? இதில் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். எதுவும் கட்ட எதுவும் விடலை. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க.